Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து தசரா ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போறோம். தசரா விஜயதசமினாலே 9 நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த 9 நாளும் எப்படி பிரசாதம் ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வீட்டிலே செய்யுதுதான். ஆனால் சில சமயம் கரெக்டாக வராது, மெஷர்மெண்ட் கரெக்டாக போடாததுனால வராது. நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3 வகையான சாதம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வடித்த சாதத்துலேருந்தே எப்படி புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம். என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புளி சாதத்துக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிடலாம். கறிவேப்பிலை, மல்லி இலை, ஒரு கப்பு தண்ணியில் புளியை ஊற வச்சிடலாம். சீனி சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். நல்லெண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிடலாம். சின்ன ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்த உடனே முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். கடலையும் போட்டுடலாம். கடலை பருப்பு போட்டுக்கிடலாம். உளுந்தம்பருப்பும் போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிடலாம். இப்போ இஞ்சி வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிடலாம். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கறிவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சீவி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம புளிக்கரைசல் ரெடி ஆகிட்டுது. கொஞ்சமாக காயமும் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தில் நான் இங்கே 5 கப்பு சாதம் எடுத்துருக்கேன். பச்சரிசி, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம செய்து வச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைக்கு அனுசரித்து சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம புளிசாதம், சுவையான புளிசாதம் ரெடி ஆகிட்டுது. கொத்தமல்லி தழை போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். தேங்காய் சாதத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிடலாம். தாளிக்கு இதுக்கு கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, உளுந்தம் பருப்பு வச்சுருக்கேன். எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடலாம். முந்திரி பருப்பை போட்டுடலாம். இப்போ கடலையும் சேர்த்துடலாம். லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு கடலை பருப்பை போட்டுடலாம். உளுந்தம் பருப்பும் சேர்த்துடலாம். இந்த சாதம் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் 2 சேர்த்துக்கிடலாம். லேசாக வதக்கிடலாம். கறிவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ திருவுண தேங்காய் 2 கப்பு சேர்த்துக்கிடலாம். தேவையான உப்பும் போட்டுடலாம். நான் வந்து வேக வச்ச சாதம் 4 கப்பு சேர்த்துருக்கேன். பச்சரிசி சாதம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிட்டுது. தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நல்ல மிளகு வச்சுருக்கேன். ஜீரகம் சின்ன ஸ்பூனு, அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, 1 கப்பு பால், 1 கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இதுவும் பச்சரிசி சாதம் தாங்க. 3 கப்பு சாதத்தை நல்லா மசிச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம்.
இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தயிர் பாதி கப்பு தயிர் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கிடலாம். இப்போ கடலை பருப்பை போட்டுடலாம். உளுந்தம் பருப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நல்ல மிளகு போட்டுக்கிடலாம். இப்போ ஜீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். லேசாக வதக்கிட்டு இஞ்சியும் சேர்த்துடலாங்க. இஞ்சி சின்ன துண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுடலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக காயப்பொடி அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டுக்கிடலாம். அப்போ தான் அந்த மனம் நல்லா வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சாதத்தில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிட்டுது. கேரட் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம்.